சொன்னா மத்தவங்க எப்படி ஏமாத்தாதியா இருப்பாங்க? நீ பொய் சொன்னா உங்ககிட்ட யாரு உண்மை உள்ளவங்க வாழ்வாங்க? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய எஜமான் யாருக்கு நீ உண்மையா இருக்கணும்? வேலை செய்யற முதலாளிக்கு உண்மையா இருக்கணும், உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும், வழிநடத்துற சபைக்கு ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க, அதே மத்திய 25:2 வாசித்து பாருங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாத. அல்லேலூயா. 5 உண்மையாகுது, 5 பொய்யாகுது. எத்தனை? 5 புத்தி உள்ளதாகுது,